சிறு தினங்கள் முன்பு ஒரு பேசல் பெஸ்டோ சாஸ் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் அது கீழே கேட்டிருந்த கொஷான்ஸ், இவன் யாருக்கா, இவனை எங்கே வாங்குறது, எங்கள் ஏரியாவில் பேசல்ன்ற ஒரு ஃபெலோவே இல்லை, நான் எப்படி இவனை செய்கிறது, ஆல்டர்னேட்டிவ் யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்தியன் ஸ்டைல் பேசல் பெஸ்டோ பண்ணிவிட்டு கூடவே குழந்தைங்களை கவர்ற மாதிரி ஒரு ரெசிபியும் பண்ணலான்னு. ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் க்ரீன் சில்லி கொரியாண்டர் பெஸ்டோ இட்லி பண்ணலாமா? பயங்கர சிம்பிள் ஃபெலோ இவன். உங்ககிட்ட இட்லி இவன் இருந்தா அப்படின்னா கார்த்தால நீங்க லேட்டா எழுந்தாலுமே டப்பு டப்புன்னு இட்லியை டாஸ் பண்ணி இவனை போட்டு மிக்ஸ் அடிச்சு டப்பிக்குள்ள பேக் பண்ணி டக் டக் டக்னு டப்பியை மூடி அவங்க அனுப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி, அவனோட ஸ்டெம்ஸோடையே நம்ம கொத்தமல்லி எடுக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ண கொத்தமல்லி. இவன் கூட சும்மா துளியூண்டு புதினா. இவர் ராமர் துளசி, உங்களுக்கு ரெகுலர் துளசி கிடைச்சாலும் யூஸ் பண்ணுங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ராமர் துளசி இருந்தாங்க. நான் திருடிட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட இருந்து. அவங்களுக்கு தெரிஞ்சா செம்மடி அடிப்பாங்க. இவன் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு கப் தனியா, அதாவது ஒரு கப் கொத்தமல்லி, அவன் கூட சும்மா ஒரு 10 இலை புதினா, 10 இலை ராமர் துளசி அண்ட் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நீங்கள் ஃபுட் ப்ராசஸர் இல்லை அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம், மிக்ஸி ஜார்லையும் பண்ணலாம். இவங்க கூட நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் 2-3 பல்லு பூண்டு. இங்கே நான் பீனட்ஸ் வச்சிருக்கேன், ரோஸ்டட் அன்சால்டட் பீனட்ஸ். நான் கொஞ்சம் பதாமும் வச்சிருக்கேன், தெரியுதுங்களா? கொஞ்சமாக பதாமும் வச்சிருக்கேன். ஸோ பீனட்ஸ் அண்ட் பதாம் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். நீங்கள் துருவின தேங்காய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஈஸியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸ் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் இவங்களை நம்ம ஒரு குவிக் டிர். ஃபைனலாக தேர்ட் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ், முக்கியமானவர்கள். இவன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி ஃப்ளேவருக்கு, சாட் மசாலா அதே மாதிரி 1 ஸ்பூன் ஃப்ளேவருக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. ஃபைனல் டிர். இன்னைக்கு நான் இவனை செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். பட் நல்லெண்ணெய் ஐ வில் நாட் ஆப்ட் ஃபார். அதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐம் தேங்காய் எண்ணெய் ஹூமன் அப்படின்றதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அபவுட் நம்மளுக்கு 2 to 3 ஸ்பூன்ஸ் தேவைப்படுவான். கொஞ்சமாக ஒரு ஃப்ளோவாக அவனை உள்ளே விட்டு இவனை டிர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கிற மட்டும். ஓகே, அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இவனை ஸ்டாப் பண்ணிட்டு சைட்ஸை ஸ்க்ரேப் பண்ணி விடணும். ஏன்னா எல்லாருமே ஓரத்தில் ஒட்டி இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க பேஸ்ட் ஆக மாட்டாங்க. பெரிய மாட்டலாம்ல, இப்படி எல்லாரும் கீழே இறக்கி விடணும் ஐடியலி, ஸோ தட் எண்ணெய் தொட்டு இவங்க எல்லாரும் ஒரு பேஸ்ட் ஆவாங்க. மதி டிர் பண்ணது இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான பேஸ்ட் ஆயிருக்கான், தெரியுதா? திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி we are looking at. கொரகொரன்னு பட் பேஸ்ட், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும்னு இல்லை, ரொம்ப கொரகொரன்னு இருக்கணும்னு இல்லை. சப்போஸ் உங்களுக்கு துளசி கிடைக்கல, உங்க வீட்டு பக்கத்துல என்ன மாதிரி உங்களால திருட முடியலனாக்கா just skip him, no problem. just a beautiful flavor and ஹெல்த்துக்கும் அவன் நல்லவன்றதுனால நான் அவனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் புதினாவும் கொத்தமல்லியும் மாத்திரம் யூஸ் பண்ணா போறோம். முடிஞ்ச அளவுக்கு புதினா அந்த 10 இலையை மாத்திரம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கானோ அவ்வளோ டக்குன்னு இருப்பான் இவன். ஸோ இவனை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இவனை நீங்க இப்போ நம்ம பண்ண போற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு மாத்திரம் கிடையாது, யூ கேன் ஆல்சோ யூஸ் him as a spread சாண்ட்விச்சஸ்ல, அல்லாட்டா டிப்பு மாதிரி உங்களோட நாச்சோஸ். நம்மள சப்பாத்தி சிப்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், அது பயங்கர ஹிட்டான ரெசிபி, சப்பாத்தி சிப்ஸ்க்கான டிப்பு அப்படின்னு. இவனுக்கான பர்பஸ் பயங்கரம். ஸோ இவன் ஒருத்தனை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அசால்ட்டா நிறைய விஷயங்களுக்கு இவனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மளோட இந்தியன் பெஸ்டோ ரெடி ஆயிட்டான். நம்ம பெஸ்டோ ஃபெலோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெரிலைஸ்ட் மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னரில் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இவனை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. லைட்டாக அவன் கருகாமல் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். மேலே லைட்டாக எண்ணெய், அவன் அப்படியே கருத்து போடுவான்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்படிதான் இவனை நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் பியூட்டிஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கிட்ஸ் ரெசிபிஸ் வேணும்கான்னு கேட்குறதுனால குட்டீஸை கவரும் வகையில் இதோ இட்லி தான். இவனை சும்மா ஒரு அட்ராக்ஷன் ஃபேக்டருக்காக ஹார்ட் ஷேப், பூ ஷேப் அப்படின்லாம் கட் பண்ணேன். இவனை நான் கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சும்மா அவனை 4ஆவோ 6ஆவோ 8ஆவோ கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஜஸ்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாக்காக நான் இவனை கட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இட்லியை
ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா ஃப்ரைட் இட்லி மாதிரி பொரிச்சு எண்ணெயில் கூட எடுக்கலாம். அப்படி பண்ணாலும் திட்டுறீங்கன்றதுனால நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அகைன் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஆல்ரெடி பெஸ்டோக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால உங்களுக்கு இஷ்டமான ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அவங்க லைட்டாக முறுமுறு ஆகிற மட்டும் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். 2 பக்கமும் தெரியுதா, நல்லா முறுமுறுன்னு ஆகிட்டு வராரு. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்லைட் முறுமுறுப்பு வந்துட்டான். எனக்கு ரொம்ப முறுவெறு வேண்டாம், அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தான் இவனை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இட்லி உள்ள சாஃப்டாக தான் இருக்கிறான். ஸோ தட்ஸ் வாட் வி லுக்கிங் அட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்தியன் பெஸ்டோ. இவனை ஜஸ்ட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் எல்லா இட்லி மேலேயும் படுற மாதிரி டாஸ் பண்ண போகிறோம். மைண்ட் வாய்ஸில் இப்போ ஒன்று ஓடிச்சு, இவன் கொத்தமல்லி சட்னி தானே தேங்காய் போட்டது தானே அப்படின்லாம் கேட்பீங்க. இவன் அவன் கிடையாது, டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்போ புரியும். தட்ஸ் அபவுட் இட். பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிட்டான் பாருங்க. மிக்சிங் கூட நம்மளுக்கு துளியூண்டு டைம் தான் ஆனா. உங்களுக்கு சப்போஸ் நிறைய பெஸ்டோ வேணும், இன்னும் சாஸியா வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெஸ்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் மீ ஐ திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் ஐடியல். ஐ ஆடட் அபவுட் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹிம். அப்படிதான் தலைவன் ரெடி. இவன் நம்மளோட இந்தியன் பெஸ்டோ, கிரீன் சில்லி அண்ட் கொரியாண்டர் அண்ட் இவன் நம்மளோட பெஸ்டோ இட்லி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutu Boy from Kirti.